என் நெஞ்சில் கூடி இருக்க அந்த மக்களுக்கெல்லாம் வருவானுங்க. நீ என்ன செஞ்சு சாப்பிட போகிறோன்னா காடை பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். அது 5 காடை வாங்கி வச்சுருக்கோம். நம்ம அதை வச்சு சுவைக்க போகிறோம். நம்ம வாங்க போய் நம்ம சுவைக்கலாம். என்ன பண்ண அந்த காடெல்லாம் வாங்கி வச்சு உரிச்சு வச்சுக்கிறோம் ரெடியாக. ஒரு காடி ஒரு 4 கிலோ இருக்கும். பாருங்க இதான் நம்ம அன்றைக்கி தான் காடை பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணியில் போட்டேன். இப்போ நம்ம காய்கறி அரிஞ்சிப்போம். வாங்க போகலாம். இப்போ நம்ம காய்கறி வாங்கி வச்சு அதை கொட்டிப்போம். பாருங்க இப்போ நம்ம வாங்கி வச்ச காய்கறி பிரியாணிக்கு போடுறது. இப்போ நம்ம மேஜிக் பவர் உங்களுக்கு தெரியும். ஒரே செகண்டில் நம்ம வெட்டுறதுக்கு நம்ம மேஜிக் ஃபுல் கட்டானா எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க இதுதான் நம்ம கட்டானா. இது ஒரே செகண்டில் காய்கறி வெட்டிக்கலாம். காய்கறி வெட்டி முடிச்சாச்சு. பாருங்க எத்தனை பிரியாணி செஞ்சு ஆரம்பிச்சிடலாம். காய்கறி எத்தனை இது சூளத்தை வச்சு அழகாக ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி செய்ய. சோள மட்டை வச்சு நல்லா கொடுத்து போப்பேன். வாங்க மாட்டேன் எனக்கு தெரியும். வரா நீ சொல்லி வச்சுக்கலாம். பாருங்க அடுப்பு பத்தாச்சு. குண்டானத்துக்கு வச்சுக்கலாம். சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு பாருங்க போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை கொட்டிடலாம். எதுக்கு இந்த சேர்த்து தடவை வச்சிருந்தா நம்ம குண்டான்ல அடி பிடிக்காது. அடி பிடிக்காதா? சேர்த்தனா எப்படிங்க அடி பிடிக்காது? கறி பிடிக்காது. அடி பிடிக்காது. அது எப்படி அடி பிடிக்காது? சேர்த்தனா சேர்த்துல ஏதோ மினரல்ஸ்லாம் இருக்கு. நல்லா நான் சும்மா சொன்னேன். அதெல்லாம் கிடையாது. இன்னும் சேர்த்து தடையினால சீக்கிரமா அடி பிடிக்காது. கறி பிடிக்காது. கழுவிக்கலாம் ஈஸியா. அதுக்குதான் இது பண்றோம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் பொன்னிறமா உதங்கிடும். நம்ம வெங்காயம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டுடலாம். நம்ம பச்சை மிளகா நல்லா இதாகிடுச்சு. இப்போ எடுத்து போட்டுடலாம். பச்சை மிளகா போட சூப்பராக டேஸ்ட் கிடைக்கும். காரம் கிடைக்கும். தக்காளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். தயிர் ஊற்றிலாம். சுத்தமான மாட்டு தயிர் ஊற்றிலாம். என்னோட மாட்டு பசு நெய் தயிர் ஊற்றிக்கலாம். எங்கள் ஊரில் ஒரு ஆகை நெய் வித்துட்டு போனாங்க. நெய் வாங்கி வச்சுக்கிறோம். நெய்யை இப்போ போட்டுக்கலாம். இது நெய்யா? நெய் இல்லை, இது இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு. கிண்டி விடலாம்.
ஏன் புரிஞ்சுக்கலாம். இந்த கரம் மசாலா பிரியாணி மசாலா இதை எடுத்து போட்டுக்கலாம். சிவப்புத்தூள் போட்டுக்கலாம். சிவப்புத்தூள், காரத்தூள், கறி காடை கறி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். மசாலா வந்து கறிலாம் இறங்குற மாதிரி போட்டு கிண்டி விட்டுங்க. உப்பு இருக்குதான் பார்த்துக்கலாம். உப்பு இருக்குது கரெக்டா. என்ன பண்ணீங்க? உப்பு இருக்குதான்னு பார்த்தேன். உப்பு அதில் தெரியுதான்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க, இப்போ கரெக்டாக பார்ப்பீங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. அடா அடா என்ன டேஸ்ட்டு. வந்து புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டாச்சு. காடைக்கு சொந்தக்காரங்களாம் பார்த்துங்க. மூட போகிறோம். மூடிலாம். என்னங்க அது? என்னதுங்க அது? அதை பார்த்தா தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? நான் ஆடுற ஸ்டெப்பே உங்களுக்கு தெரியல. இப்போ வந்து அரிசி கொட்டிடலாம் நல்லா. நண்பர்களே பாருங்க, நல்லா அரிசியை போட்டு கிண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அடியில் இருக்கிற வேற ஒன்று எடுத்து வச்சிடணும். எதுக்கு தம் போடணும். இப்போ தம்மு நம்ம இப்போ இலையை போட்டு தம் போட்டுருந்தா எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ இந்த இலையை வச்சுக்கலாம். இப்போ மூடிடலாம். இப்போ வந்து இந்த கறி எதுக்கு போடுறோன்னா, இது வந்து தூக்கி போட்டால் இது வந்து தம்மு நிறையா நம்மளுக்கு கிடைக்கும். அதான் வந்து நம்ம கறி ஃபஸ்ட்டு கறி தான் முக்கியம் அந்த பிரியாணிக்கு. தம் கறி இது பேர். இது போட்டுடலாம். எல்லா கறியும் எடுத்து போடணும். முக்கியமாக இந்த கறி தான். தம்கன் கறி இது. அவ்வளோதான். பத்து பிரியாணி எடுத்து வந்து பார்த்துடலாம். எடுங்க, ஏன் என்ன எடுக்காம இருக்கீங்க?
பாருங்க இலை காஞ்சி போச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இதில் சாப்பிட முடியாது. ஐயோ நல்லா கந்து நல்லா இதாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். தூக்கி வந்துடு. இப்போ நம்ம தூக்கின்னு போயிடலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா எடுத்து போட்டுக்க போகிறேன். நிறைய கொத்தமல்லி அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு நல்லா பிரியாணி கிண்டி விட்டுக்கலாம். பொல பொலன்னு வந்துக்குது. பாருங்க எப்படி சூப்பராக பாருங்க பிரியாணி. பாருங்க காடையை பாருங்க, காடை மேலே வருது பாருங்க. ஐயோ சுடுது. சாப்பிட்டுக்கலாம் பாருங்க. காட்டை பிரியாணி வந்து இறங்குது பாருங்க, ஷிஃப்ட் ஆகுது. பாருங்க காடையா இது எப்படி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. காலை தூக்கணுன்னே தொட பீஸ் இது அப்படியே இப்படி ரெண்டு இப்படி பொழந்தோடனே வந்து பூந்துச்சு பஞ்சு பஞ்சா. அடா பஞ்சு பஞ்சா வந்து இருப்பாங்க. இது டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிட்டேன். பிரியாணி அருமையாக இருக்குது. அப்படியே டேஸ்ட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த காடை தான் நெருப்பு வருது வாயிலேருந்து. ட்ராகன் போட்டேன். நம்ம பெட்டு இது அதுக்கு வச்சிடலாம். பைரவா பைரவா பேர் என்ன? பைரவா இது பேர். பைரவா 1 இருந்தது, அது அடிப்பட்டது இறந்துச்சு. அப்புறம் பைரவா 2 வந்துச்சு. காடையை காணோம். இப்பதான் பேட்டு இப்படி காடையை காணோம். எங்கடா அது காடை மறைஞ்சிருச்சு. அது சாப்பிட்டுருச்சான் என்கிட்ட சொல்லுது. பிரியாணி எப்படி இருக்கு நம்ம பைரவா சொல்லுவான் நம்மளுக்கு. சாப்பிட்டது எப்படி இருக்கு சொல்லு. ஆஹா அருமையாக இருக்கான். நீ வீட்டில் வளர்க்குறனாயா? ஆமாம். பாருங்க பைரவா போ, அப்படி போக மாட்டான். போ அப்படி சாப்பிடு போ. அதுக்கு தெரியும் எது இது எப்படின்னா. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டினாலும் லைக் பண்ணுங்கள். 2 நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு பண்ணுறேங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.